ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் எப்படி மொறு மொறுன்னு தட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம வீட்லேயே அருமையான தட்டை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த தட்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸோடு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், அருமையான தட்டை ரெடி ஆயிரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு இடியாப்பு மாவு இல்லை அரிசி மாவு 200 கிராம்ஸ், 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு 50 கிராம்ஸ், 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்படியே பச்சையாக போட்டோம்னா அது சரியாக வேகாது. பூண்டு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு, ரெட் சில்லி, நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், இது 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை 2 கொத்து, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான சால்ட், தேவையான ஆயில். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த 1 கப்பு அரிசி மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈரப்பதம் இருந்தாலும் அதுவும் போயிடும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். மாவை ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதோட ஈரப்பதம் போச்சுனாவே போதும். இப்போ பாருங்கள், பார்த்தாவே தெரியுது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே லேசாக ஊதுனாவே பாருங்கள் அந்த மாவே பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே வர்றதுக்கு நம்ம நல்லா கொதிக்கிற எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும்.
நான் இதில் பட்டர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹாட்டான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் ஆயிலும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹாட்டாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஆயிலெலாம் நல்லா மாவில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் மேலே லைட்டாக ஊற்றி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு வந்து நம்ம உருண்டை பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம உள்ளங்கை 2 உள்ளங்கைக்கு நடுவில் இந்த மாதிரி உருட்டி எடுக்கலாம். அந்த இதில் வந்து எந்த கிராக்கு, அதாவது விரிசலும் இல்லாமல் இருந்தால் தான் தட்டை நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த உருண்டையில் வந்து எந்த கிராக்கு விரிசலே இல்லை பாருங்கள். அதே மாதிரி இப்போ அடுத்ததை எடுத்துக்கலாம். அடுத்தது இதே மாதிரி மாவு வந்து உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா உருண்டையாக தேய்ச்சிக்கலாம். அதே சமயம் எந்த கிராக்கும் இல்லாமல் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படியே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே சைஸ்லேயே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி தட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். தட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை ஒரு பாத்திரத்தில் நல்லா கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் வச்சு நல்லா எண்ணெயை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம ஒரு விரலால் நல்லா தட்டி 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 அப்படியே அந்த உருண்டையை வந்து நல்லா பெருசு பண்ணிடுங்க. நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விரலை இந்த மாதிரி அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. ரொம்பவும் மெல்லிசாக தட்டிடாதீங்க. மெல்லிசாக தட்டினா அப்பளம் மாதிரி ஆயிரும், அப்புறம் சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தை சைடில் சாய்ச்சிட்டு இதை அப்படியே இழுத்திங்கன்னா எந்தமே விரிசலே ஆகாது. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நடுவில் எந்த விரிசலும் கிடையாது. இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவெல்லாம் தட்டையாக தட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் நான் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில் சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் இதில் செக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்ல ஹீட் ஆகிடுச்சு. நம்ம போட்டது அப்படியே மேலே வருது பாருங்கள், மேலே எழும்பி மேலே வருது. இப்போ பார்த்தா இப்போ வந்து தட்டை வந்து பொரிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு தட்டையாக போட்டு எடுக்கலாம். இப்போ தட்டையை நம்ம வந்து மெதுவாக ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போடலாம். இதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் போடலாம். நம்ம வந்து இதை போடும்போதே கொஞ்சம் மெதுவாக போடணும். போட்டால் தான் ஆயில் வந்து நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கும். அதனால் மெதுவாக போடணும். அதே சமயம் எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போடலாம். அப்போ தான் வந்து வேகும். நம்ம சிம்மில் வச்சு செஞ்சால் தான் அது வந்து உள்ளெல்லாம் மாவெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ தட்டையை நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இது செய்யறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயோ நம்ம வைக்கவே முடியாது. ஏன்னா தட்டை கருகிரும். அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் இதை வந்து பொரிச்சு எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், தட்டை எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் போட்டுடலாம்.
இங்கே பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இது போடும்போதே நல்லா அப்படியே மொறுமொறுன்னு சத்தமே வருது. இதே மாதிரி எல்லா தட்டையும் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ மீதி தட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ஒட்டி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ பாருங்கள் தட்டை ஒன்று எடுத்து அதோட கிறிஸ்பி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்பியான மொறு தட்டை ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.